ஷை எப்பா யமதர்ம கணக்குப்பா. எல்லை கணக்கு முடிஞ்சு வச்சு, சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு, காவு கொடுத்தாச்சு. எல்லை இல்லைன்னா ஒரு ஆதார கார்டு இருக்கிறவன் என் வீடு அங்கே வரைக்கும் இருக்குன்னு கையை காட்டுவான், என் சொத்து அங்கே வரைக்கும் இருக்குன்னு கையை காட்டுவான். என்ன காரணம்? எழுதி வச்சுருக்கான். அதை இந்த இடத்த பூமியை எழுதி வச்சு நாக்கை போட்டு நக்குதான். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு மானிட பிறவி, ஆடு மாடு கோழி பிறவிகளுக்கு சாப்பாடு உணவு மாதிரி தான் நீ என்னமோ வாயை திறந்து பேச. அதுகளுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கறதுக்கு தான் அவனை வாயை திறந்து விட்டார் மானிட பேலுக்கு. முக்கால் சத்தியம் இப்போ புரியுதாப்பா? நந்தி ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கணும், அதுக்கு என்ன இற வைக்கணும், அதுக்கு என்ன கணக்கில் ஆண்டவன் பகவான் அந்த 6 அறிவு கொடுத்ததில் அந்த நாக்கு வார்த்தையை திறந்து விட்டார். சரி, திறந்து விட்டு இந்த புழு பூச்சி விவசாயம் இதெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கிற கணக்கு கடவுள் திறந்து விட்டார் நாக்கை. இந்த நாக்கை வச்சு எப்படி பூமி அழிக்கான்னு பார்த்தியா? இந்த செம்மத்தில். அதான் கழிவு காலம். கழிவுனா மொத்தத்தில் முடிய போகிற காலம். ஆனால் அடி வாங்கியே சாவான். அடி கொடுத்து தான் இந்த செம்மத்தில் தர்மடி கொடுக்கணும்ட்டார். அதான் தர்மடி. தர்மன்னா நீதி நியாயம் தர்மம். தர்மத்தையும் கொடுப்பார், தர்ம அடியும் கொடுப்பார். அதுதான் கடவுளுடைய கட்டளை. என்னப்பா சரிதானா? இந்த எல்லை கணக்கு முடிஞ்சு வச்சுப்பா. நம்ம ஆட்டாமட்டிக்க 2 கால் பாதம் எரியும். என் எல்லை என் கை இவங்க அப்படின்னா எரியும். பூரா வண்டி வாசல் வீடு வாசலை கட்டிட்டு என் வீடு மாளிகை நான் எழுதி வச்சுக்கேன். பூரா வாயில் நாக்கில் வரையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடம்புல எரிய விடுவார் கடவுள். முக்கால் சேர்த்து அவன் எரிய விடுவான். நான் உட்காந்துருக்கேன்டா பூமியில், நீ விளையாட்டாடா மானிட பேலை அப்படிங்கிற கணக்கு இதுதான். 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கப்பா. முக்கால்